அந்த விஜய் மீட்டிங் சம்பவத்தை குறித்து அநேக மீடியாக்கள் பாப்புலர் மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க, அநேகர் விமர்சனம் பண்ணுறது, முட்டுக் கொடுக்குறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம். அதில் என்ன சொல்லப்படாத ஆங்கிள் விஜய் பற்றியோ இல்லை அவர் எதை அவர் என்ன அரசியலை அவர் எடுக்கிறாருங்கிறத பற்றியோ முக்கியமான ஒரு ஆங்கிளை எது தவற விட்டாங்க, எதை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஆங்கிளை சொல்லாமல் விட்டுருக்காங்க அந்த மீடியாக்கள். அதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அது சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா. அதுக்கு முன்பாக அது 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 நெப்போலியனுடைய மாவீரர் நெப்போலியன் சொல்லுவோம் இல்லையா, நெப்போலியன் எம்பரர் நெப்போலியனுடைய லிங்க்கும் அதுக்குரிய கேங்ஸ்டர் ஒருத்தருடைய லிங்க்கும் எப்படி விஜய் சம்பவத்தில் லிங்க் ஆகுது, அது எப்படி அவர் நெப்போலியன் மாதிரி நடந்துக்கிட்டாரா இல்லை அந்த கேங்ஸ்டர் குறிப்பிட்ட வரலாற்று சான்றுகளோட கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்பாக இஸ்ரேல் நியூஸை கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா பாப்புலர் மீடியாக்கள் இஸ்ரேலை பற்றியான யூதர்களை பற்றியான தவறான புரிதல் அல்லது தவறான எண்ணங்களோடு அவங்களை ஆன்டிசெமிட்டிக் மோட்டிவில் அவங்க எப்படி அந்த டைமில் ஆன்டிசெமிட்டிசம் யூதர்களுக்கு எதிராக பொய்யா பரப்பப்பட்டதோ, லெக்சர் ஹால்ஸில் பேசினாங்களோ, பொய்யான புத்தகங்கள் எழுதப்பட்டதோ, அதே மாதிரி இன்றைக்கி பாப்புலர் மீடியாக்கள் யூதர்களை பற்றி தவறான கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ரீசெண்டாக இருக்கிற எக்ஸாம்பிளே உதாரணத்தை எடுத்துக்கோமே. அப்போது நேற்று மான்செஸ்டரில் சினகாகில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. யூத ஆலயத்தில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. டெரரிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு நாளைக்கு ஒரு டைமோ 2 டைமோ தான் போடுறாங்க. அது கடமைக்குன்னு போடுற ஒரு விஷயம். அது இப்போ பாப்புலர் மீடியாக்கள் சொல்கிறேன். அதே மீடியாக்கள் நிவாரணப் பொருட்களை காசன்ஸ்க்கு காசாவில் இஸ்ரேல் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, தர மாட்டேங்கிறாங்க, பிளாக் பண்ணுறாங்கன்ற எவ்வளவு தலைப்பு செய்திகளில் திருப்பி போட்டுட்டே இருக்காங்க. எந்த நியூஸ் மீடியம் அல்லது நியூஸ் மீடியாவது 1-2 இருந்தாங்க இஸ்ரேலோட ஃபேக்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் என்ன ஆயிடுச்சு, அந்த கூட்டத்தோட கரைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போது மார்க் ட்வைன் சொல்லுவார், எங்கே அதிக கும்பல் போகுதோ, அதிக கூட்டம் போகுதோ நம்பாதீங்க அப்படின்பாரு. ஏன்னா பொய் சீக்கிரம் பரவிடும், மெஜாரிட்டி நம்பிடும். மைனாரிட்டி தான் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும், நிதானமாக பார்க்கணும். நீதிமான் நிதானித்து ஆராய்கிறான்னு பைபிள் வசனம் சொல்லுது. அப்படி நிதானித்து ஆராயக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். ஏன் அவங்க நிவாரண பொருட்களை தடுக்கிறாங்க அப்படின்னா, கொடுத்தப்ப என்ன பண்ணாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க, ஐநா சபை என்ன பண்ணாங்க அப்படின்னு விஜய் பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நிவாரண பொருட்கள் அவ்வளவு போய் சேர்ந்துச்சு, பில்லியன்ஸ் கணக்கில் போய் சேர்ந்துச்சு. டாலர்ஸு, பண உதவிகள், பல நாடுகளுக்கு செஞ்ச உதவி, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாம் போகுது. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல், பொறுப்பு இல்லாமல் இர்ரெஸ்பான்சிபிளாக யுனைடெட் நேஷன்ஸ் நடந்துக்கிட்டதை வீடியோ எடுத்து இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் போட்டதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. அதே யூடியூப்பில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜூவிஷ் நியூஸ்னு சேனல்ஸ் இருக்குது, அதில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் ஆர்டிகல்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போது எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள் ஈவெண்ட் நடந்துக்கிட்டாங்க, எவ்வளவு அத்தனையும் பிரெட்டு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கெட்டு போச்சு. அத்தனையும் அதை நியூஸ் மீடியா காட்டல, பாப்புலர் நியூஸ் மீடியா காட்டல. அதே சமயத்தில் நிவாரணப் பொருட்கள் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுதங்கள் கடத்தி உள்ளே கொண்டு போகிறது, ஹமாஸ் டெரரிஸ்ட் கொண்டு போய் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இருக்கா இல்லையா, இருக்குது. அதே சமயத்தில் நிவாரணப் பொருட்களை டெரரிஸ்ட் வாங்கிட்டு அந்த பணத்தை அவங்க பிடுங்கிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அபகரிச்சுட்டு மக்களுக்கு இன்னசென்ட் பீப்புள் தராமல் விட்டது, அதெல்லாம் எத்தனை மீடியாவில் காட்டினாங்க, அதை காட்டல. அப்போது ஒருதலை பட்சமாக காட்டும் பொழுது அந்த மீடியாக்களை நம்பக்கூடாது. அது எவ்வளோ பாப்புலரான மீடியாவாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் மீடியா யாராக இருந்தாலும் சரி, உண்மை என்பது ஒருத்தர் நம்பினாலும் உண்மை தான். 99 பேர் பொய்யை நம்பினாலும் அது பொய் தான், 100க்கு நான் சொல்கிறேன். அப்போது அந்த உண்மையாக ஃபேக்டை எத்தனை பேர் ஆராயிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க, கேட்குறாங்கன்றது ரொம்ப வெகு சிலரே. அப்போது ஏன் ஃப்ளோட்டிலா படகுல ஷிப்பில் கிரேட்டா தன்பர்க் போன்ற ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் உள்ளே போக முயற்சி பண்ணாங்க, அவங்கள இஸ்ரேல் தடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு படித்தவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஆக்டிவிஸ்ட் மூலமாக வெப்பன்ஸ் உள்ளே போகுதா, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மூலமாக வெப்பன்ஸ் உள்ளே போக வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ அவங்க பார்டர் லைன் செக்யூரிட்டியை பார்ப்பாங்களா இல்லையா, பார்க்கணுமா இல்லையா. அப்போது அப்படியே உள்ளே விட்டுற முடியாதுல்ல. அப்படி அக்டோபர் 7 எப்படி இஸ்ரேல் இவ்வளவு கொடுந்துயருக்கு ஆளானாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க, இஸ்ரேலியர்கள், யூதர்கள் அப்படிங்கிறது அதுலேருந்து தான் அந்த ஹமாஸோட டெரரிசமோட அதாவது அது தீவிரமாக அதை இஸ்ரேலிஸ் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இல்லாட்டி திரும்ப இதே தொல்லை பண்ணிட்டு இருப்பானுங்க இல்லையா. அப்போது அவங்களுடைய கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையா. அப்போ கேன்சர் பரவுது அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, கேன்சரை அழிக்க வேண்டிய டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்லாட்டி மறுபடியும் அது பரவும் இல்லையா, புற்றுநோய்ங்கிறது. அது மாதிரி தான் டெரரிசமும். அது எந்த நாட்டுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஒழிக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது தான்.
அப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை, அதே மாதிரி சிவிலியன்ஸ் வீட்டுக்குள்ள, ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள அங்கே காசால என்ன பண்றாங்க, மிசைல்ஸை, கன்ஸை, வெப்பன்ஸ் ஒழிச்சு வச்சு சண்டை போடுறது, சிவிலியன்ஸை வந்து ஷீல்டாக யூஸ் பண்ணி, ஹியூமன் ஷீல்டாக யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு போரில் வந்து சிவிலியன்ஸை ஈடுபடுத்தி கொள்ள வைக்கிறது, குண்டு விழுகும் போது சிவிலியன்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாமல் அதில் வந்து அவங்கள தனியாக ஒரு இவாக்குவேட் பண்ணி வைக்காமல் ஹமாஸ் டெரரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சிவிலியன்ஸையும் சேர்த்து அந்த குண்டு மழை பொழியும் போது அதுக்கு அந்த லொக்கேஷனில் அவங்களையும் வச்சு சிவிலியன்ஸை கொள்கிற மாதிரி பண்ணி அதை வந்து நியூஸ் மீடியாவில் பரப்பி இஸ்ரேலை வந்து ஜெனோசைட் பண்ணுறாங்க, இனப்படுகொலை செய்கிறாங்கன்னு பரப்பி அது நாடுகளுக்கு எதிராக திருப்புற மாதிரி அந்த சூழ்ச்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் இஸ்ரேல் நியூஸில் அவங்க இஸ்ரேலுடைய ஜேர்னலிஸ்டோ, நியூஸ் மீடியா பீப்புள், சோல்ஜர்ஸ் எல்லாம் கண்கூட எடுத்து வீடியோ, ஆடியோ, ஆர்டிகிள்ஸு எல்லாத்துலேயுமே இது டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்துலேயும் அவங்க இது பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உலகம் முழுசும். அது பாப்புலர் மீடியாக்கள் போடுறதில்ல, அதனால் அது பொய்யாயிடாது. உண்மை எதுவோ அதை நான் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சொல்லணும் இல்லையா. உண்மையை வந்து மறைக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உண்மைங்கிறது தான் ரொம்ப அதாவது அது உண்மைக்கான மதிப்புன்றது அந்த உண்மையை அறிந்தவர்கள், அந்த உண்மை எவ்வளவு நன்மை செய்யணும்னு தெரிந்தவர்கள் தான் சொல்ல முடியும், அவங்க தான் சொல்ல முடியும். அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், உண்மையினோட அருமையை நன்மையை தெரிந்ததுனால தான் நம்ம சொல்கிறோம். அதோடைய சமாதானத்தை, அதனுடைய தீவிரத்தை, வைராக்கியத்தை உணர்ந்ததுனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இது அப்படியே இது வந்து இஸ்ரேல் நியூஸ் பற்றியான ஒரு விழிப்புணர்வு. அதே சமயத்தில் விஜய் மேட்டருக்கு வருவோம். இப்போது நெப்போலியன் இருந்தார். நெப்போலியன் வந்து எத்தனை படைகள் எடுத்தார், எத்தனை படைகளை வின் பண்ணார், அவருடைய வயதுக்கு அவருடைய வின் பண்ண படைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதாவது எத்தனை போர்களை வின் பண்ணார் அப்படிங்கும்போது அது ஆச்சரியப்படத்தக்க வகைகளில் அவர் மாவீரர் நெப்போலியன், எம்பரர் நெப்போலியனாக தான் நடந்துக்கிட்டார். அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். அப்படி இருக்கும்போது அவரை விட கிறிஸ்தவராக நடந்து கொண்ட வெல்லிங்டன் அப்படிங்கிறவருடைய படைக்கிட்ட தான் அவர் தோத்தார். ஏன்னா அவரோட கிறிஸ்தவ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சில பேர் கிறிஸ்தவ ஒரு ரேஷியோ, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்தவத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய வெல்லிங்டன் வந்து இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணார், இன்னும் அதிகமாக தன் படையை வந்து ஜெபத்தில் வழி நடத்தினார். ஆகவே அவர் வந்து நெப்போலியனை ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு வெல்லிங்டன். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நெப்போலியன் ரஷ்யாவுக்கு போய் படையெடுத்து போகும்போது அங்கே ரஷ்யாவை கைப்பற்றலான்னு போகும்போது ஒரு முயல் வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆகுது, குறுக்க வருது. அப்போது அந்த குதிரை வந்து அந்த சேனை குதிரை வந்து என்ன பண்ணுது, மிரளுது. நெப்போலியனுடைய குதிரைகள் மிரளும் போது என்ன ஆகுது, நெப்போலியனுக்கு இன்னொரு முயல் கதை, ராபிட் கதை நடந்த சம்பவம் இருக்குது. அது இப்போ தேவையில்லை, அது இன்னும் பல முயல்கள் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம், அது வேற. இப்போ இந்த விஜய் சம்பவத்தோட லிங்க் பண்ண வேண்டிய லாஜிக் இருக்குன்னா நான் சொல்கிறேன். அந்த குதிரையை பயமுறுத்துன அந்த முயல், குதிரை எவ்வளோ பெருசு, முயல் எத்தணும்னு பாருங்க. அப்போ அந்த முயலை வந்து என்ன பண்ணுறாரு நெப்போலியன் வந்து அதை உதாசீனப்படுத்தி தொடர்ந்து ரஷ்யாக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் அவர் தோக்குறாங்க. முயல் மூலமாக கடவுள் எச்சரித்திருக்கலாம் இல்லையா. பைபிளில் கூட கழுத மூலமாக எச்சரித்த விஷயம் சம்பவம்லாம் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த முயல் வந்து காட்டுக்குள்ளேருந்து ஒடியான முயல் அந்த குதிரையை அலற வச்சிருச்சு, பயமுறுத்திருச்சு. அது வந்து மிரண்டு போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு குதிரை. அப்போது இதை வந்து நெப்போலியன் அவர் கிறிஸ்தவர் தானே, இது கவனிச்சிருக்கலாம் இல்லையா, இந்த வார்னிங்காக எடுத்துருக்கலாம் இல்லையா. குறுக்க போன கதை, மூட நம்பிக்கை, அதை நான் சொல்லலை. உண்மையான லாஜிக்கலாக கடவுள் எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தில் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு விஷயங்கள்ல இது ஒன்று. அதே சமயத்தில் அதை வந்து அவர் கவனிக்காமல் போனால் ரஷ்யாவில் எப்படி வந்து அவர் பின்னடைவு சந்தித்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே சமயத்தில் அல்ஃபோன்ஸ் கப்போன்னு ஒரு கேங்ஸ்டர் இருந்தார். அதாவது நெப்போலியனுடைய படையை திரட்டணும் அப்படின்னா, நெப்போலியனுடைய படை மாதிரி வைத்திருக்கணும்னா அந்த கட்டுப்பாடுங்கிறது அது விஜய்க்கு கம்பேர் பண்ண முடியாது. அது கட்டுக்கடங்காத ஒரு படையை வந்து விஜய் வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அது அவருக்குடைய தலைகுனிவு தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேங்ஸ்டர் ஒருத்தர் இருந்தார், சிகாகோ சேர்ந்த அல்ஃபோன்ஸ் கப்போன். இப்போ அல்ஃபோன்ஸ் கப்போனுடைய பிரச்சனை என்ன, அவருக்கு ட்ரைபனோஃபோபியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா என்ன, இன்ஜெக்ஷனை பார்த்தா பயம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, பெனிசிலின்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை கண்டுபிடிச்சது கிறிஸ்தவர் தான். பெனிசிலின்கிற மருந்து வந்து சிஃபிலிஸ் நோய்க்கு போட்டால் குணமாயிடும், சிஃபிலிஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அவருக்கு சிஃபிலிஸ் இருந்துச்சு. அல்ஃபோன்ஸ் கப்போனுக்கு ஒரு மாஃபியா கேங்ஸ்டர், அவர் மாஃபியா தலைவர் அவர் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. நம்ம இப்போ இருக்கிற ரீசெண்ட் டெர்மினாலஜியில் டான், ஒரு மாஃபியா லீடர் அவர். அதுக்கு அல்ஃபோன்ஸ் கப்போனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் தான் பயம். அதை சிஃபிலிஸ்க்கு எதிராக அந்த இன்ஜெக்ஷனை போடாமல் விட்டு, பெனிசிலினை போடாமல் விட்டதுனால ஆல் அவுட்டு. அப்போது விஜய்க்கு வந்து ஏன் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, விஜய்க்கு ஒழுங்கு சொல்லுகின்ற ஃபோபியா ஏதாவது இருக்கா?
ஒழுங்கு சொல்லுனா ஒழுங்குன்ற வார்த்தை மேலேயோ டிசிப்ளின்ங்கிற வார்த்தை மேலேயோ அதுக்கு ஏதாவது ஃபோபியா இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் இருக்கு. அப்போ தியேட்டர்ல வந்து அவர் படத்தை பார்த்து சேரை அடிச்சு உடச்சவங்க எத்தனை பேர்? இது நான் மீட்டிங்ஸ்க்கு முன்னாடியே சொல்றேன். அது அரசியலுக்கு வந்ததுக்கு முன்பாக மீட்டிங்ஸ்லேயே நான் சொல்றேன். தியேட்டர்ல அவருடைய நாற்காலியில அடிச்சு உடைச்சது எத்தனை பேர்? அதை நியூஸ்ல பார்த்தோம். அப்பவே தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும்? ஒழுங்கு சொல்லணும், கோவப்பட்டிருக்கணும் கூடாது. ஒரு நியாயமான கோபம், நேர்மையான கோபம் இருக்கணுமா இல்லையா? ஒரு ஒரு தலைவன்கிறவன் அவங்களுடைய கட்சியை எப்படி வழி நடத்தணும், எவ்வளோ ஒழுங்கு தேவை, ஒரு மிலிட்ரி கமாண்ட் தேவை இருக்கு இல்லையா? இப்போ அந்த நெசசிட்டி இருக்குல்ல. அப்படி சேர் அடிச்சு உடைக்கும் போதே எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு கண்டனமோ எந்த ஒரு ஒழுங்குபடுத்துதோ அவர் செய்யல. அது நமக்கு தெரியும். அதே மாதிரி அரசியல் வரும்போதும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் மக்கள் மயக்கம் போடுறது, சாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு பேட் சிக்னலா தெரியுது. அப்படிங்கிறத ஏன் அவர் உணரல? ஏன் உணர மறுக்கிறார்? அப்படி இருக்கும்போது யார் மேலேயாவது பழியை போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதா? அப்படி கிடையாது. பழியை போடுற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதை வந்து சென்சிட்டிவான ஆளுக்கு என்ன முதல் அறிகுறியிலேயே என்ன பண்ணணும்? அறிகுறிக்கு முன்பாகவே மீட்டிங் போட்டு அப்சர்வ் பண்ணி இது இந்த மாதிரி பண்ணணும்னு சிந்தனை பண்ணி சிந்திச்சு செயல்பட்டு இருக்கணும். அதுவே பண்ணல. சரி, நடந்துருச்சு, ஒரு முதல் மீட்டிங் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த மீட்டிங்கில் அதை எப்படி ஜாக்கிரதையாக கையாண்டுருக்கணும், எவ்வளோ பொறுப்பு இருந்திருக்கணும். அப்போது இதெல்லாம் பொறுப்புணர்வு இல்லாமல் நடந்து கொண்ட விஷயங்கள்னால நடந்தது தானே இதெல்லாம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இது அவரை விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நாத்திகர்கள் ஆகட்டும் யாராகட்டும் கட்டுப்பாடு இல்லை, ஒழுங்கு இல்லை, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தத்துவ கட்டுப்பாடு, ஒழுங்கு, நேர்மை, நீதி, பரிசுத்தம், அன்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிறிஸ்தவ தத்துவம். இதில் தான் கிறிஸ்தவ தத்துவம் தான் கடன் வாங்கிட்டாங்க அவங்க. ஏன்? ஃப்ராங்க் டியூரக்ங்கிற ஃப்ராங்க் டியூரக்ங்கிற ஆத்தர், ரிசர்ச் புக் ரைட்டர், அவருடைய புத்தகத்தை வாசிங்க. நாமன் கைஸ்லோட புக் எடுத்து வாசிங்க. அவரெல்லாம் 100 புத்தகம் பக்கம் எழுதியிருக்காரு நாமன் கைஸ்லாம். அவருடைய சீடர் தான், அவருடைய வழித்தோன்றல் தான் ஃப்ராங்க் டியூரக். ஸ்டீலிங் ஃப்ரம் காட்னு புக் இருக்கு, அப்பாலஜெட்டிக்ஸ் புக், அதாவது டிஃபென்ஸ் புக். அதுக்கு அப்பாலஜெட்டிக்ஸ்னா டிஃபென்ஸ். எப்படி கிறிஸ்தவத்துக்கிட்ட இருந்து நாத்திகர்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். மொராலிட்டி, மாரல் லாஸ், சப்ஜெக்டிவ் மாரல் லாஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். அப்போது ஜோசப் விஜய்னு பேர் வச்சா மட்டும் அவர் கிறிஸ்தவர் ஆயிட மாட்டார். கிறிஸ்தவ வளர்ப்பு இருக்கணும், கிறிஸ்துவனை யாருன்னு தெரியணும், கிறிஸ்துவ எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியணும், அவருடைய பரிசுத்தம்னா என்ன, அவருடைய நீதினா என்ன, நீதிமொழிகள்னா என்ன, கண்டித்து உணர்த்துவதுனா என்ன, கரெக்ட் பண்ணுவது, ரெபியூக் பண்ணுவதுனா என்ன, ஒழுங்கு டிசிப்ளின் பண்ணுவதுனா என்ன, உன்னை போல பிறனை நேசின்னு சொன்ன தத்துவத்தின்படி வாழ்ந்து காட்டி இயேசு கிறிஸ்துவ எப்படி அவருடைய சீசலை வழிநடத்தினார், லீட் பண்ணார், எப்படி அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க உலகத்துக்கு அந்த 12 பேர். அப்போ எத்தனை பேர் வந்து எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ரோல் மாடலை வச்சுருக்குறாங்க? கிறிஸ்தவ ரோல் மாடலை விஜய் வச்சுருக்காரா? அந்த ஒழுங்கு இருக்குதா? கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவத்தின்படி சொல்லுவதும் செயல்படுவதும் ஒரே மாதிரி இருக்கணும். சொல்லுவதன்படி செயல்படுவதும் சொல்லணும். அது இருக்குதா? இப்போ அவர் பேர் உளவுத்துறை டிஐஜி, அவர் ஒரு கிறிஸ்தவராக தான் இருக்காரு. அவர் வந்து விஜய் வந்து பண்ண ஒழுங்கினத்தை அவர் சொல்கிற மாதிரி ஆச்சா இல்லையா? என்ன எச்சரிக்கை, என்ன ஃபோர் வார்னிங், கடவுள் சொல்லுகின்ற எச்சரிப்பின் செய்தி எத்தனை பேர் கேட்குறாங்க? விஜய் கேட்டாரா? இல்லை கேட்டிருப்பாரா? இல்லை கேட்கக்கூடிய பொறுமையோ இதாவது இருந்துச்சா? 11 மணி நேரம் அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 41 பேர் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஆளுகளால் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் 11 மணி நேரம் ஆலோசனை நடத்துகிறார் விஜய். 11 மணி நேரம் அதுக்கு முன்னாடி அதுக்கு மீட்டிங்க்கு முன்னாடி அந்த 11 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து ஆலோசனை பண்ணியிருந்தா, டிஸ்கஷன் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த டைமுக்கு வரணும், கரெக்டான டைமுக்கு வந்திருக்கணும், பங்க்சுவாலிட்டிங்கிற ஒழுங்கு இருந்திருக்கணும் இல்லையா? இதெல்லாம் பண்ணியிருந்தா எத்தனை பேர் வந்திருப்பாரு, வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு எத்தனை, அந்த ரோடு எவ்வளோ அகலம், அது அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குமா, சாப்பிட அவங்களால முடியுமா, பெண்கள் குழந்தைகளுக்கு கொண்டு வரக்கூடாது, கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டார்? கிடையாது. சொல்லியிருப்பாங்க, சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது ஸ்ட்ரிக்டாவோ கண்டித்துணர்த்தும்படியாக சொன்னது கிடையாது. ஒரு போக்கில் ஒரு அறிக்கை விடுறது, போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறது, அப்படி இருக்கக்கூடாது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சி பெயரே முதல்ல வந்து சுய பெருமைக்கான ஒரு பெயர் தான். அப்படி கட்சி பெயரே அப்படி வைக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் வைக்கலாமா? டிவிக்கு தமிழக வெற்றி எலெக்ஷனில் அரசியல்னு வரும்போது ஒரு பொதுவான பெயர், ஒரு 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 சென்சிபிளான பெயர். எப்பயுமே எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றி பெற்றுருவீங்களா? அப்போ தமிழக தோற்று போயிட்டா அந்த பேர் என்ன பண்ணுவீங்க? மாற்றிடுவீங்களா? தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு எலெக்ஷனில் தோத்துட்டா என்ன ஆகும்? பேருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆயிரும்ல. பேர் வைக்கும் போதே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஒரு பெயராக வைக்கணும். ஒரு லாஜிக்கல் திங்கிங் உள்ள ஒரு பெயராக வைக்கணும். ஒரு அறிக்கை விடும்போது அத்தனை தமிழில் நேட்டிவ் லாங்குவேஜில் அவ்வளோ தப்பு. கட்சி ஆரம்பித்து முதல் அறிக்கையிலேயே என்ன கொள்கைன்னு சொல்லும் போதே அதில் அவ்வளோ தப்பு தமிழில்.
அதெல்லாம் எப்படி ஒரு யோசனை இல்லாமல் செஞ்சது, அதெல்லாம் எவ்வளோ ஒரு எச்சரிப்பு, ஃபோர் வார்னிங். அப்போ என்ன கொள்கையில் அவர் வந்தாரு? ஏற்கனவே அந்த அவர் சொல்ற கொள்கையில வந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் அண்ணா பெரியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருக்குள்ளேயும் இருந்த கொள்கை எல்லாத்துக்குமான மூல காரணம் கிறிஸ்தவ கொள்கை தான். கிறிஸ்தவ மிஷினரிகள் கிறிஸ்தவ பைபிள் சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன கொள்கையில தான் உலகமே இயங்கிட்டு இருக்குது. இதுதான் ரிசர்ச் சொல்லுகின்ற ஆய்வு புத்தகங்கள் சொல்லுகின்ற என்னென்ன புத்தகம்னு இப்பதான் சொன்னேன். ஆய்வு புத்தகங்கள் சொல்லுகின்ற அவங்களாம் பிலாசபி ஆஃப் ரிலிஜன் படிச்சவங்க எழுதுறாங்க புத்தகங்கள். என்சைக்ளோபீடியா படிக்கிறவங்க புத்தகம் எழுதுறாங்க. அவங்களத்தான் நான் குறிப்பிடுறேன் மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச்ல. ஏதோ ஃப்ரிஞ்சு குரூப் 10 சொல்லிட்டு போறது. உலகத்துக்கே நீதி நியாயம் சொன்ன, பரிசுத்த சொல்லிக் கொடுத்த, அன்பு சொல்லிக் கொடுத்த கிறிஸ்தவத்தின் மூலமாகத்தான் அந்த மாரல் வேல்யூஸ் தான் அடுத்தவங்க கடமைங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நாத்திகள் ஆகட்டும் யாராகட்டும். அப்போ அப்படி ஒரு பேரை ஜோசப் விஜய்னு வச்சிருந்தா எப்படி யோசேப்பு பைபிள்ல எவ்வளவு ஞானவானா இருந்தாரு. ஜோசப்புங்கிற ஒரு கேரக்டர் பைபிள்ல ஒருத்தர் வராரு வரலாறுல. அவர் எகிப்துல ஒரு முக்கியமான பொறுப்பு எகிப்து ஆள்றாரு அந்த டைம்ல யோசேப்பு. ஆனா அவரு கிறிஸ்தவர், பைபிளை ஏற்றுக்கொண்டவர். அவர் எவ்வளவு திறமையா ஆண்டாரு. அப்போ கடவுளுடைய ஞான அறிவு இருக்கணும், கடவுளோட துணையோடு செய்யணும். இப்போ தவறான கொள்கையில கொண்டு அதுல நிலைநாட்டிலாம் நினைக்கிறது அது கடவுளை ஏத்துக்க மாட்டார். கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கும் போது கடவுள் சொன்ன கட்டளைகள் என்ன, கடவுள் சொன்ன ஒழுங்குகள் என்ன, ஒழுங்குமுறைகள் என்ன, முறைமைகள் என்ன, கடவுள் சொன்ன மரபு என்ன, அவர் சொன்ன மாரல் வேல்யூஸ் என்ன, இதெல்லாம் விஜய் யோசிச்சிருக்கணுமா கூடாதா? பைபிள் வாசிச்சிருக்கணுமா கூடாதா? பைபிள் தெரிஞ்சவங்களை கூட வச்சிருக்கணுமா கூடாதா? பைபிள் சொல்லுகின்ற மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச் புத்தகங்களை தத்துவங்களை கிறிஸ்டியன் பிலாசபி படிச்சிருக்கணுமா கூடாதா? எத்தனை கிறிஸ்தவ கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் யார் பண்ணாங்க, அதோடைய பெருமை என்ன, தாழ்மையிலிருந்து உருவானது இல்லையா? படவடமாவோ இல்லை தலகணத்துல உருவானதல்ல. அடுத்தவங்களுக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய தத்துவத்தை கொண்ட, வாழ்ந்து காட்டிய தத்துவத்தை கொண்ட கிறிஸ்தவம். சும்மா ஏதோ பொலிட்டிக்கலா பேசிட்டு போறது, மேடையில் பேசிட்டு போற தத்துவம் கிடையாது. மேடையிலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டிய, செய்து காட்டி கொண்டிருக்கின்ற, பேசிக்கொண்டிருக்கின்ற, அடுத்தவர்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தத்துவம் அது. அப்ப எவ்வளவு பெரிய, இது எவ்வளவு சிறந்த, எவ்வளவு சிறப்பான, தனித்துவமான ஹிஸ்டாரிக்கல் ரிலிஜன், ஹிஸ்டாரிக்கல் பிலாசபி. இப்போ அதுல அவங்க அப்பா விஜயோட அப்பா அம்மாவே அவங்க பாதி கிறிஸ்தவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் அங்க இருக்குது. அது அப்ப அந்த குழப்பத்திலே தான் அவரும் வளர்ந்துருப்பாரு. அப்போ சரியான தத்துவத்தை பைபிள்ல சரியான விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அவரு முன்னெடுப்பு எடுத்து அவரு வாலண்டரியா படிச்சாரா? அதெல்லாம் இல்லைங்கிறதான் தெரியுது. ஏன்னா இருந்திருந்தா இப்படி இருக்க முடியாது, இவ்வளவு கேர்லெஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியாது இல்லையா? தன்னை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் நல்ல தலைவனுக்கு அழகு. ஒரு அசம்பாவம் நடந்துருச்சுன்னா அங்க மறுபடியும் மேலும் இருந்தா அசம்பாவம் மேலும் எப்படி நடக்கும்? இவ்வளவு மக்கள் காரணம் சொல்லலை அப்படிங்கிறது தான் எப்படி சொல்லுவாங்க? அது ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு, விபத்தாக நடந்துருச்சு அப்படின்னா நீங்க கூட இருந்து அதை கையாண்டிருந்தா, ஹேண்டில் பண்ணியிருந்தா நிறைய பேருக்கு என்ன இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கும். கூட இருந்தாரு, அத்தையும் சதையுமா இருந்தாரு, ஹெல்ப் பண்ணாரு, தூக்கி சுமந்தாரு, அது மாதிரி சிறந்த கிரெடிட் ஆயிருக்கும் அந்த கட்சிக்கு அவருக்கு. ஆனா அது இல்லை. ஏன் அப்படின்னா அது அந்த பிரச்சனையை நேரில் சந்திக்கிறது, அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, கன்ஃபரன்டேஷன் பண்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே அவர் எடுக்கல. ஏன்னா என்ன ஒரு பெருமைக்கு கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக, அந்த பெருமைக்காக பண்ண ஒரு விஷயமா தான் அது தெரியுது. அப்போ கூட்டத்தை எதை பெருமையா நினைச்சாங்களோ, எதை விக்கிரமா அவர் நினைச்சாரோ, எதை பெருமையா நினைச்சாரோ அதனாலே ஆபத்து அவருக்கு நேரிடுச்சு. கடவுளை உள்ளத்துல வைக்காம, அவருடைய கோட்பாடுகளை கடைபிடிக்காம, எதெல்லாம் அவங்க கடவுளுடைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி விக்கிரகமா வச்சிருக்கிறாங்களோ, இல்ல அவங்க கடவுளுடைய இடத்த வேற எதுக்காக கொடுத்துருக்குறாங்களோ, அதனாலே அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். கடவுள்னால ஒரு நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள் அப்படின்னா, கடவுள்னால ஒரு பிரச்சனை, கடவுள் நிமித்தம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது அவர் மகிமைக்காக மாறிடும், நல்ல பேருக்காக மாறிடும். சார்லிக்காக உதாரணம் ரீசெண்டா சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனா அவருடைய பெயர் இன்னும் அதிக பிரபலமாகி இன்னும் அதிக மகிமையாயிடுச்சு கடவுள் கிறிஸ்துவனால. அது வேற. ஆனா கடவுளுக்கு அகைன்ஸ்டாவோ இல்லை கடவுள் சொன்ன கோட்பாடுகளை மதிக்காமல் நடந்து கொண்டாலோ அது அந்த தலைவனுக்கு அவமானகரமா போயிடும். அதுதான் அவருக்கு நடந்துருச்சு. அப்போ இனிமேலாவது கிறிஸ்துவக்கிட்ட, கடவுள்கிட்ட அவர் தன்னை விஜய் ஒப்பு கொடுத்து அவர் எப்படி கடவுளுடைய ஞானத்தையும் அறிவு வாங்கி தான் செயல்படணும். இல்லை அப்படின்னா வேற யாருக்கு எடையாவது போய் சிக்கிட்டு பிரச்சனைனா அதிக பிரச்சனை, அதிக கெட்ட பேராக வாய்ப்பு இருக்கும். அதனால பார்த்து ஞானத்தோட, கிறிஸ்தவ பிலாசபியோட, கிறிஸ்தவ அறிவோடு, கிறிஸ்தவ ஞானத்தோடு, கிறிஸ்தவ நுணுக்கத்தோடு, நுண்ணறிவோடு நடந்துக்கணும்.